ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். ஹீரோயின் தனியாக வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஈஸியாகிறதுக்காக ஒரு ரோபோட் ஒன்று வாங்கி கொடுக்குறான். ஆனால் ஹீரோயின் அந்த ரோபோட்டோட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறா. இதனால அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அதான் அது ஒரு படத்தோட டாப் நாச்சு. ஸோ இந்த மூவியை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ தான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்க ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஓரமாக நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஒருத்தர் பேசுறாரு. சார், அப்பா இறந்துட்டாங்க, நீங்க தான் எல்லாத்தையும் முடிக்கணும். உங்க அப்பா ஆசைப்படி நீங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போறான். ஹீரோயினுமே இவ்வளோ பெரிய வீடை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. அப்படியே காலையில நம்ம ஹீரோயின் அப்படியே எழும்புறா. அப்ப நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினும் கேட்கறா, ஏன் நீங்க இவ்வளவு சீக்கிரமா போறீங்க, என்னோட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோவும், நான் சீக்கிரம் போனாதான் லேட்டா யார் வராங்கன்னு எனக்கு தெரியும், அண்ட் என்ன பார்த்து தான் நிறைய பேர் சீக்கிரமும் வருவாங்கன்னு சொல்லி சொல்றான். ஹீரோ என்ன சொல்றா, இங்க நீங்க எனக்கு யாரு தெரியும், எனக்கு அவ்வளவு போர் அடிக்கும்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு புக் ஒன்று தரேன். ஸோ இதுல வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸ் இதை பத்திலாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இது நீ படி, உனக்கு டைம் பாஸ் ஆகும், அதுக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்து கிச்சன்ல போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறா. அங்க ஒரு மெய்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஹீரோயின்ட்ட, மேம் உங்களுக்கு என்ன வேணும், பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி சொல்லுங்க, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இங்க பாருங்க எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு அந்த ஒரு புக்ல ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்து எழுதிட்டு இருக்கா. ஸோ அங்க அந்த மெய்டு வராங்க. வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு, மேம் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், எனக்கு பசிச்சா நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன், நீங்க எனக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ண வேணாம்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் கம்பெனில. ஸோ அவன் அந்த கம்பெனியை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மெய்டை கூப்பிடுறாங்க. இவ்வளவு நாள் இந்த வீட்டில் நீங்க செஞ்ச எல்லா ஒர்க்குக்குமே தேங்க்ஸ், நாளையில இருந்து நீங்க இந்த இடத்துக்கு வரவே வேணாம், தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்கும், ஸோ நீங்க கிளம்பலான்னு சொல்லி அனுப்பிடுறா. அவங்களும் கேட்கறாங்க, இந்த வீட்டில் நான் பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் என்ன தூக்குறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்கும், ஸோ அதனால தான் நான் உங்களை அனுப்புறேன், மற்றபடி எந்த விதமான பிரச்சனை இல்லை, நீங்க ஸோ கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிடுறா. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கொடுத்த புக்ஸ் அப்படியே ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ டயர்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். என்னம்மா இங்க ஒருத்தரையும் காணோம், மெய்டு கார்டன் யாருமே காணோம், எங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், எனக்கு அவங்கலாம் சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் அவங்களை அனுப்பிட்டேன், அவங்க வேலைக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோவும் கேட்கறான், நீ எனக்கு புரியல ஒண்ணுமே, நீ எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுவ, இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லா வேலையும் நீ மட்டும் எப்படி தனியா பண்ணுவேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பாத்துக்குவேன், நீ சும்மா இருன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியே நைட் அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்க. மார்னிங் ஹீரோ மீட்டிங்ல இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கார்டன்ல புல்லு கட் பண்ற மிஷின் வேலை செய்யல, எனக்கு சரி எப்படி சரி அந்த உடனே வந்து சரி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கறா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே கடுப்பாக்கிடுறான். அவனும் பாவம் ஒன்றும் சொல்ல முடியாது. நைட்டு ஃபுல்லா போயிட்டு அந்த மிஷின் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறான். ஆனா அவனால முடியல. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் தூரமா ஒரு ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாளும் அதே மாதிரி ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணி அது வேலை செய்யல இது வேலை செய்யலன்னு சொல்லி ஓனா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்பவே கடுப்பாக்கிடுறான். அவனோட ஃப்ரெண்டுட்டு இது எல்லாத்தையுமே சொல்றான். டே, அவன் எனக்கு கால் பண்ணி அது பண்ணி இது பண்ணு ஹெல்ப் கேட்டுட்டே இருக்கடா, சத்தியமா நல்லா முடியல, இதாலேயே வீட்டில் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். புதுசாக ஒரு ரோபோட் கம்பெனி இருக்கு, நிறைய ஹோம்லி ரோபோட்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒரு தடவை அங்கே போய் விசிட் பண்ணி பாரு, எனக்கு என்னமோ பிரச்சனைக்கு அதான் சொல்யூஷனா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஐடியா மாதிரி தோணுது. ஸோ போய் பாக்குறேன்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கம்பெனிக்கு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த மேனேஜர் ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க சார், இங்க கம்பெனில இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஆனது, உங்களோட எல்லா கமெண்ட்டுமே அது கேட்கும், எங்களோட ரோபோட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு அங்க மனுஷங்க ஸ்கின் மாதிரியே எல்லாத்தையுமே செட் பண்ணிருக்கிறோம், இவங்களுக்கு நம்மள மாதிரி ஹாப்பி சேட் லவ்னு எந்த விதமான ஃபீலிங்ஸ்மே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பொண்ணுட்ட, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னோட வரியான்னு சொல்லி கேட்கறா. கண்டிப்பா வரேன்னு அந்த ரோபோட் சொல்லுது. ஹீரோவுக்கும் ஹீரோயினும் தனியா போய் பேசுறாங்க. ஹீரோ சொல்றான், நம்ம அந்த கேர்ள் ரோபோட் எடுத்து போனேன், ஆனா ஹீரோயின் அது வேணான்னு சொல்றா. அந்த வீட்டுல நான் மட்டும் தான் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ரொம்ப நேரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஃபைனலா அவங்க அந்த மேனேஜர் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மேல் ரோபோட் வேணா தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போதான் நம்ம தலைவனோட என்ட்ரி. அந்த மேனேஜர் சொல்றான், நீங்க நல்லா சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, இவன் பேரு ஹென்றி, எங்களோட ஃபர்ஸ்ட் படைப்பே இவன் தான், நீங்க சொல்ற எல்லாமே இவன் செய்வான், ஹென்றி அவனோட ஷூவை நக்குன்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றான். அதுவும் யோசிக்காம நம்ம ஹீரோவோட ஷூவை நக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது ஹென்ரிய. ஸோ அவங்களும் அவனை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க.
இருக்காங்க. அங்கே இந்த மேனேஜரும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹென்றி அவனுக்கு அவனே சார்ஜ் போட்டுப்பான், உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்கேஸ் எதுவும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் கேட்குறா, நல்ல ரோபோட் தானே எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த மேனேஜரும் அதெல்லாம் இல்லைங்க, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படி எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டான். நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே சமைக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக கிச்சன் போகிறா. ஸோ அங்கே போய் பார்த்தா நம்ம ஹென்றி அவளுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருக்கான். இதை பார்த்துருந்த ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, நீ நான் சொல்கிற வேலையை மட்டும் தான் நீ செய்யணும், எனக்கு தேவையில்லாததான் நான் செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் ரூமில் ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. இதை பார்த்து ஹீரோவும் கேட்குறான், என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நீ என்ன சொல்லி எனக்கு இந்த ரோபோட்டை வாங்கி கொடுத்த, அவன் நான் சொல்கிற வேலையை மட்டும் தான் செய்வான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன், ஆனால் இங்கே வந்தோன்னா அவன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கான், எனக்கு ரொம்பவே கோவம் வருது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அவள்கிட்ட, அவன் வெறும் நம்ம அடிமை தான், நீ அவன்கிட்ட எல்லா வேலையும் சொல்லு, அவன் செய்கிறதுக்காக தான் இருக்கான்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. அப்படியே ஹீரோயின் கிச்சன் போகிறா. அங்கே ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தா, டியர் மேம் ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆக்கிடுறா. ஹீரோயினும் நல்லா குளிச்சுட்டு அவள் ரூமில் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. ஸோ அப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹென்றி வந்து வெறிக்க அவளை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படி கோவம் வருது. உனக்கு முதல்ல யார் இங்கே வர சொன்னா, ஏன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க, முதல்ல ரூமுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு நம்ம ஹென்ரியும் நான் உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் முதல் நீ உன் ரூமுக்கு போ, நான் கூப்பிட்ற வரைக்கும் நீ ரூமுக்குள்ளே வரக்கூடாது, ஜஸ்ட் கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இங்கே பாரு, வர அவன் சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, நான் குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன், என்னை வந்து பார்த்துட்டு இருக்கான் அவன். அதுக்கு நம்ம ஹீரோ, அவன் ஜஸ்ட் ரோபோட் டி, அவனுக்கு வந்து எந்த விதமான சென்ஸுமே கிடையாது, ஃபீலிங்ஸுமே கிடையாது, நீ எதுவுமே வரி பண்ணிக்காது, அவன் ஜஸ்ட் ரோபோட் தான், நீ அது ஃபஸ்ட் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஆஃபீஸில் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான், நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கான். நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த ஸ்குவாஷ் கேம் விளையாடுவாங்க இல்லையா, அதாவது ஒரு சவுத்தில் 2 பேர் பாலை வச்சு மாற்றி விளையாண்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேம் வந்து விளையாடுறதுக்காக நம்ம ஹென்ரியை வந்து ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கடவுளை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹென்ரியும், என்னை படைச்சது வந்து ஒரு மனுஷங்க தான், ஸோ அவங்க ஒரு கடவுள் தான், ஸோ கடவுள் இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறான். இது கேட்டதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறான். அடுத்த நாளே ஹீரோயின்ட்ட போயிட்டு அவனும் சொல்கிறான், இங்கே பாரு அவன்கிட்ட நான் பேசினேன், அவன் ரொம்பவே நல்லா பேசுகிறான், அவன் ஜஸ்ட் ரோபோட்டாக பாரு, அவன் வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுப்பான்னு சொல்கிறான். அவனோட வேலை எல்லாமே ஈஸியாகிறதுக்காக தான் நம்ம அவனை வாங்கணும், ஸோ அவனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயினும் ஹென்றி வந்து எல்லா ஹெல்ப்புக்கும் கூப்பிட்றா, யூஸ் பண்ணிக்கிறா. ஸோ அவளும் நல்ல கம்பெனியாக ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பான் இல்லையா. ஸோ அந்த புக்கை வந்து ஹென்ரிட்ட கொடுத்து, இந்த புக்கை வந்து டோட்டலாக ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோவும் ஹென்ரியும் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹென்ரியை மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கா. ஹென்ரிங்க வா, இந்த புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்மையாக காண்டாகுது. நம்ம ஹீரோவும் அவள் சொல்கிறதெல்லாம் போய் செய்யணும்னு சொல்கிறா. ஹீரோயினும் ஹென்ரியை ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க சொல்கிறா. உங்க சந்தோஷத்துக்கு தான் நான் எல்லாமே செய்வேன், உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி அவன் திருப்பி அதே சொல்கிறான். சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் அவன் அப்படி எடுத்து குடிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அவன் சந்தோஷமாக இருக்குது. அவன் மேலே ஒரு தனி இம்ப்ரெஸ்மெண்ட் அவனுக்கு கிரியேட் ஆகுது. அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே லஞ்சுக்கு கூப்பிட்றான். ஸோ அவங்களும் வீட்டுக்கெல்லாம் வந்து வராங்க. அவங்க இந்த ரோபோட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹென்ரியை பற்றி அது இதுன்னு புகழ்ந்து தள்ளுறா. அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் இல்லாமல் கஷ்டம் தான் எனக்கு, கரெக்டான டைமில் எனக்கு கண்ணுக்கு கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு ரொம்பவே காண்டாகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஹென்றி வரான். வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது. அவனை பயங்கரமாக திட்டி அங்கேருந்து அனுப்புறாரு. நைட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. நம்ம ஹீரோயினும் என்னென்னு போய் பார்க்க போகிறாங்க. ஹென்ரின்னு கூப்பிட்டுட்டே தான் போயிட்டு இருக்காங்க. வெளியே கொஞ்சம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்களும் சேஃப்டிக்கு ஒரு ராடை பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம மெட்டல் மாட்டேன் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அப்படியே படுத்திருக்கான். அவன் பக்கத்தில் போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவனும் எனக்கு ஃபீலிங்ஸ் வருது, கோபம், அன்பு, துரோகம், ஆசைன்னு எல்லா விதமான ஃபீலிங்ஸும் எனக்கு வருதுன்னு சொல்கிறான். சரி முதல் வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கப்போ ஹீரோயின் அவனை அப்படி கொஞ்சம் டச் பண்ணுறா. அப்போ சடனாக நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அவன் இங்கே வெளியே வந்து படுத்திருக்கான். கேட்டால் எனக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்கிறான். அவனை உள்ளே கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறான். அடுத்த நாளே அந்த மேனேஜர் வரான். அவனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல். அவன் நம்ம என்ட்ரியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, சார் அவனை ஒரு ரோபோட்டாக மட்டும்தான் நான் உங்களை பார்க்க சொன்னேன், நீங்கள் அவனை ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் அவனுக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ புக்கை அவனை படிக்க வச்சுருக்கீங்க, அவனுக்கு ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அவனை ஒரு ரோபோட்டாகவே பார்க்கல, ஒரு மனுஷனாக பார்த்துட்ருக்கீங்க. அவனை உங்கள் வீட்டில் ஒருத்தனாக ஆக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கும் சரி காண்டாகுது. ஏன்னா ஹீரோயின் மேலே, ஏன்னா அவள் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோவும் ஹீரோயின்ட்ட போயிட்டு பயங்கரமாக கத்துறான். எல்லாமே ஒன்னால தான், அவன்கிட்ட ஏன் இந்த புக்கெல்லாம் கொடுத்து ரீட் பண்ண சொல்கிற, அவனை ஒரு ரோபோட்டாக மட்டும்
மட்டும் தான் பாரு, இதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு மனுஷனெல்லாம் பார்க்காத, இனியும் நீ அப்படி அவன்கிட்ட நடந்துக்கிட்டா இனிமே நமக்கு தேவையில்லை, அவனை நம்ம வெளியே அனுப்பிடுவோம்னு சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குளிக்க வரான். அங்கே நம்ம ஹென்றி வந்து அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். டேய் இங்கே நீ என்னடா பண்ணுற, உனக்கு கூச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் எனக்கு கூச்சமே அப்படின்னா எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி உள்ளவா எனக்கு ஷேவ் பண்ணி விட்டுன்னு சொல்கிறான். ஹென்ரியும் ஹீரோக்கு ஷேவ் பண்ணி விட்டுறான். ஹீரோவும் ஹென்ரிட்ட நீ இந்த ட்ரிம்மரும் ஒன்று தான், ஸோ உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் சார், நானும் அந்த ட்ரிம்மரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறான். அவனும் ஒன்றும் யோசிக்காத பேசி பாரு இல்லை சரியாகிறன்னு சொல்லி அவனும் சொல்லி அனுப்புகிறான். ஹீரோவும் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கோவமாக இருக்கா இல்லையா, ஸோ அவளை கூல் பண்ண பார்க்குறான். ஸோ அவளும் நான் நார்மல் ஆகுற மாதிரி தெரில, அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் கண்டுக்கிற மாதிரியே தெரில. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்கிறான். நீ ஒரு மிஷின் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஹென்ரியும் மசாஜ் பண்ணுறாங்கிற பேரில் எல்லாமே பண்ணுறான். அப்படி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஏதோ கனவத்துலலாம் வளரிட்டு இருக்கா போல. இதெல்லாம் நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தே பெட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனும் என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்குறான். ஹீரோயினும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹென்ரியும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் திடீர்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். இதில் நம்ம ஹீரோ ஜன்னலேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் இதெல்லாம் சரிப்பட்டு வர்றது இவனுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும், இல்லை நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுவான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம அந்த ரோபோட் ஃபேக்ட்ரிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே அந்த மேனேஜர்கிட்ட போய் ஹீரோ சொல்கிறான். சார் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னது தான், அவனை நீங்கள் ரொம்ப ரோபோட் மட்டமாக தான் யூஸ் பண்ணணும், ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலி மேட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கும் சரியாக கோவம் வருது. ஸோ அவனும் பேசி பார்க்குறான். நான் அவங்க அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஹென்ரியை கூப்பிட்டு மிரட்டுறான். நீ என் ஒய்ஃப் எந்த புக்கு கொடுத்தாலும் நீ படித்து காட்டக்கூடாது, நீ ஒரு மிஷின் தான், சொல்கிறதெல்லாம் செய்யணும், நீ ஒரு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவளோட நீ க்ளோஸாக இருக்கக்கூடாது, நீ ஒரு மிஷின் தான், புரியுதான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹென்ரியும் சார் உங்கள் பர்சனல்லாம் நீங்கள் தான் சரி பார்த்துக்கணும், என்கிட்டலாம் வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்க, நீங்கள் லவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கூட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க, அதனால நீங்கள் என்ன வந்து என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு புக்கை கொடுத்து மறுபடியும் ரீட் பண்ண சொல்கிறான். ஆனால் அவன் வந்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, ஸோ நான் ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கு சரியாகவும் வருது. ஸோ ஹீரோ ரூமுக்கு போகிறா, போயிட்டு கத்துறா, ஏன் என்ன இப்படி சந்தேகப்படுற இந்த மாதிரிலாம் கேட்குறா, இது சரிப்பட்டு வராது, நான் எங்கள் வீட்டுக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறா. ஹீரோவும் நல்லா குடிச்சிருக்கான் போல, ஹென்ரியை பழி வாங்குறன்னு பேரில் அவனோட தப்பு பண்ணுறான். அதை அடுத்த நாள் காலையில் வெஞ்சு பார்க்குறான், அது எல்லாமே தப்பு பண்ணது அவனுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ நல்லா குடிச்சதுல தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான். இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஆஃபீஸ் போயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுகிறான். சாரி நமக்குள்ள இந்த ரோபோட் இருந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, ஸோ அதை நம்ம கொடுத்துடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் சரிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்க்குற ஹென்றி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹென்ரியை மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹென்ரியும் அப்படி நைஸாக மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அதுக்கு லவ் யூன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செமையாக கோவம் வந்துடுது. ஸோ அங்கேருந்து கோவப்பட்டுறா. நைட்டு ஹீரோயிட்ட வந்து எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான். ஹீரோ நம்ம ஹீரோயினை செம்மையாக திட்டிட்டு எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி ரூமுக்கு போயிட்டு அவனை சார்ஜ் போட்டுட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அவனை எடுத்து போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்படியே ரூமுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அவனுக்கு கொடுக்க முடிவு பண்ணி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹென்ரியும் அவன் ஹீரோயின்ட்ட பேசுகிறான். எனக்கு இப்போ ஃபீலிங்ஸ்லாம் வருது, உங்கள் சந்தோஷத்துக்காக தான் நான் இங்கே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ கூட என்னை தப்பு பண்ண சொன்னார், நான் கூட அவரோட சந்தோஷத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நான் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டதும் நான் இருக்கிறப்போ இந்த ரோபோட்டோட ஹீரோ தப்பு பண்ணது இது எல்லாத்தையும் யோசிக்கிறா. ஸோ உடனே ஹீரோட ஆஃபீஸ்க்கு போய் சண்டை போடுறதுக்காக போகிறா. அப்போ அந்த மேனேஜர் அந்த வீட்டுக்கு வரான். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, கொஞ்சம் அவனை பார்த்துக்கோங்க, நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறா. இங்கே நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்கில் இருக்கான். ஸோ ஹீரோயின் உள்ள வந்ததுமே மீட்டிங்கில் உள்ள எல்லாரையும் வெளியே வச்சுட்டு ஹீரோயின் மட்டும் அந்த ரூமில் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அது போதும் இல்லை, அவன் மேலே உள்ள கோவத்தில் நான் பண்ணிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா, வந்து கொடுத்துருவான் பேசாமல், அதான் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே நம்ம மேனேஜரும் இல்லை ஹென்ரியும் இல்லை. அப்படியே கட் பண்ணால் நம்ம அந்த மேனேஜர் வந்து ஹென்ரியை பார்க்குறதுக்காக வரான். அந்த ஹென்ரி அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அவனோட அழகை ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இருந்தவனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது, ரோபோட்லேருந்து நார்மல் மனுஷன் மாதிரி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லி. ஸோ ஹென்ரிட்ட போயிட்டு கேட்குறான், இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் வந்து நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஹென்ரியும் சொல்லிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அவங்க எங்கேயுமே
இல்லை. ஸோ வெளியே ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஸோ என்னன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்மளோட ஹென்றி ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருக்கான். மேனேஜர் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பொய் சொல்கிறவன் சொல்லி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் கத்தி ஒன்று வச்சிருக்கா. ஸோ அதை கீழே போட்டுறா. சரி மேனேஜர்லாம் என்ன, நம்ம அந்த ரோபோட் ஃபேக்ட்ரிக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. என்ன சீன்னு போய் பார்த்து பெரிய ட்விஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, அதாவது அந்த ரோபோட் ஃபேக்ட்ரியில் சின்ன வயசுலேயே நிறைய குழந்தைங்களை கடத்தி அவங்களுக்கு மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு ரோபோட்டுன்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி அவங்கள அந்த மாதிரி மாற்றிடுவாங்களாம். அந்த கம்பெனியில் இருக்கிற யாருமே ரோபோட் கிடையாது, எல்லோரும் நார்மல் மனுஷங்க தான். ஸோ அவங்கள நல்ல ஒரு அதிக விலைக்கு விற்றுருவாங்க போல. இதெல்லாம் அந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க, இப்படிலாம் நடந்துருச்சு நம்ம லைஃப்லன்னு சொல்லி. ஸோ அந்த போலீஸை கூப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போனதுமே அந்த போலீஸ் வந்து 2 கன் ஃபயர் ஆகுது. ஸோ அதில் இந்த 2 போலீஸுமே இறந்துடுறாங்க. இது யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ அது பார்த்தா நம்ம மேனேஜர் தான் பண்ணியிருக்கான். ஸோ மேனேஜர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கான் நம்ம ஹீரோயின் மேலே. ஏன்னா புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன், உங்களால தான் அவன் இப்படி ஆகிட்டான், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நீங்கள் செத்துறணும்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்கான். அப்படின்னு அவன் இருக்க கன்னை வச்சு ஃபயர் பண்ணுறான். அப்போ நம்ம ஹென்றி உள்ள குறுக்க வந்துடுறான். அந்த மேனேஜரையும் கொண்டுறான். நம்ம ஹென்றி கொஞ்சம் தனியாக போயிட்டு, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துட்டு அதான் என் தப்பு, நான் இவ்வளோ வருஷமாக ஏமாந்துட்டு இருக்கேன், இனி நான் வாழ விரும்பலை, அவனே குத்திட்டு அப்படியே செத்துடுறான். நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்படியே ஒரு 5 years லேட்டர்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அழகாக ஒரு பையன் ஒருத்தங்க இருக்கான். ஸோ அவன் வந்து கேட்குறான், ஏன்ப்பா எனக்கு ஹென்ரின்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லி. அதுக்கு அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஹென்ரின்னு, அதான் வச்சோன்னு சொல்கிறான். அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்கள வந்து சேரும்.